என் தாயாகப்பட்ட நீலி அசக்கியமா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரம் காசி பாப்பானா இறந்தவர் சரி மறுபிறவி எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்கிறாரு? காவேரி பூம்பட்டணத்தில் காவேரி பூம்பட்டணத்தில் அதாவது விநாயக செட்டியாருக்கு ஆனந்த செட்டியாராகவே பிறந்தார். ஆனந்த செட்டியாராக பிறக்கின்றார். பிள்ளை பிறந்து அப்படி வயதாகும் பொழுது 21 வயதாக இருக்கும் போது சரி பார்த்தா என்ன செய்கின்றா? யாரு பார்க்கின்றா? செட்டியாரோட தாய் பாக்குறா. தாயாகப்பட்டவள் சொல்லுகிறா என்ன நினைக்கிறா? என் கணவா ராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா பிராணநாதா நம்ம மகன் எப்பா என் கணவா ராஜ மன்னா அப்படித்தான் நடக்கும். நம்ம மகன் ஆனந்த செட்டியாருக்கு காலாகாலத்துல ஒரு திருமணத்தை முடிக்கணும், திருப்பூட்டி பார்க்கணும். பையனுக்கு வயசாகி போச்சு பத்தில 23 தாண்டுது. அப்பா யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. முடிச்சு வச்சா நான் அந்த நிலைமை மம்படி கல்யாணம் தான் முடியணும். ஐயோ பாவம் வாழுதுல அப்படி சொல்லாத. வாழுதுல எப்படி இருப்பான்? ஏன்னு கேளு. என்னைய பேசு பின்னால டிக்கெட் இருக்கு அத பேசு. ஆமா அவங்க ரெண்டுத்தையும் பேசு. கல்யாணம் முடிக்கணும் கண்குளிர பார்க்க வேண்டும். ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு தாய். காடு வாவாங்க. சரி உங்களுக்கு மம்படி கல்யாணம் முடிக்கணும். ஆமா. உன் மைதியே பேசு. அவள பேசு. நாலு பிள்ளைக்கு தாய் அவள பேசு. எனக்கு அப்படியே தாய் வாழுது. ஒரு நாளா இருக்கு. 4. 2 ஆணு 2 பொட்டை. அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு? அப்பா எத்தனை கேக்க? இல்லையா 3 அப்பான்னு சொன்னாங்களா? நீங்க பேச மாட்டீங்களா? அந்த அக்கா சொல்றாங்க. பெரியப்பா சித்தப்பா நல்லப்பான்னு இருக்கும்ல ஐயா. பேசுங்கம்மா. மௌனம் வரதா. எசக்கியம்மா கோயிலுக்கு வேல் குத்துதா. அளவு குத்துதாங்க. 3 அப்பா. அந்த ஓ பிள்ளைகளுக்கு 3 அப்பா. ஏன்னு கேட்டா இந்த பிள்ளை பத்தி வந்து இவருக்கு தான் தெரியும். அங்க வந்து உட்கார்ந்து ஒண்ணா பேசுங்க. சரி எத்தனை அப்பா சந்தோஷமா இருந்தா சரிதான். அப்ப அந்த பார்த்து ஆனந்த செட்டியாருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று திருமணம் முடிக்கதாகி ஜோசியர்கிட்ட போய் கேட்கும்போது ஜோசியர் சொல்லுகிறாரு. ஜோசியர் பறக்கலாம் முடிக்க. சரி எப்பா ஆனந்த செட்டியார உங்க மகன் ஆனந்த செட்டியாருக்கு திருமணம்லாம் இப்ப முடிக்கவே வேண்டாம். முன்னால செஞ்ச பாவம் பின்னால துரத்துது. பின்னால துரத்துகிறது அல்லவா? ஆமா. சரி ஒரு பெண் கையால உங்க பிள்ளைக்கு சாவு இருக்கு ஐயா. அவ எந்த திசைனாலும் போலாம். வியாபாரம்னு சொன்னா எந்த திசைனாலும் போலாம். அவன் மேல்நாடு போனோம்னு சொன்னா மேன்மை பெற்று வருவோம் பாத்துக்கோ. சரி வடநாடு போனோம்னு சொன்னா வருவார் உண்டல் போவார் உண்டு. சரி கீழ்நாடு போனோம்னு சொன்னா கிருபை பெற்று வருவோம் பாத்துக்கோ. ஆனா தென்னாடு போனா திரும்பி வர பார்க்க முடியாது. பெண்ணால அழிவு இருக்குன்னு சொல்லி ஜோசியர் சொன்ன பொழுது பெண்ணாலே அவனுக்கு பேரழிவு இருக்கிறது. அப்ப செட்டியாருக்கு திருமணம் முடிக்க வேணாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி அப்ப பார்த்தார் அந்த விநாயகர் செட்டியாரு அவர் உயிரோ போகக்கூடிய நேரத்துல சொல்லுகிறார் என் மகனே பொன் மகனே என்னப்பா நம்ம தொழில் சரி வியாபார தொழில். நம்ம தொழில் என்ன தொழில் தெரியுமா? பானிபூரி வியாபாரமா? கிடையாது. அப்புறம் வளையல் வாங்கலையோ? வளையல் வியாபாரம். சரி உங்களுக்கு கல்யாணம் முடியலன்னா அதுக்கு ஒரு வளையல் இருக்கு. உங்களுக்கு குழந்தை பிறக்கல தள்ளுவண்டி வளையல் இல்ல பெட்டி. பெட்டி சுமந்துக்கிட்டு அந்த முன்னொரு காலத்துல சரி அப்படி பெட்டி சுமந்து வளையல் வியாபாரம்ப்பா. வளையல் வியாபாரம் பண்ணு. உள்ளூர்ல பண்ணுன்னு சொன்னா ஏமாத்தி போடுவான். ஆமா கண்டிப்பா உள்ளூர்ல கடன் சொல்லிட்டு போயிருவாங்க. வடநாடு போகலாம், மேல்நாடு போகலாம், கீழ்நாடு போகலாம். சரி தென்னாடு மட்டும் போகாதப்பா. திசைக்கு போகாத உனக்கு பின்னால அழிவு இருக்கு அப்படி என்று சொல்லி ஆனந்த செட்டியாரிடம் சரி அவங்க அப்பா சொல்லிவிட்டு விநாயக செட்டியார் இறந்து போன பின்பு அப்ப பார்த்தார் ஆனந்த செட்டியார் வியாபாரோ பார்க்க வென்று விருப்பமோடு ஏகி பார்க்க வென்று வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆனந்த செட்டியார் பார்த்தார். ஆனந்த செட்டியார் வடநாடு போறாரு வியாபாரம் இல்ல. ஆமா கீழ்நாடு போறாரு ஒரு ஆளு ஏமனு கேட்க ஆள் இல்ல. உள்ளூர்ல பார்த்தா ஏமாத்துக்காரு. மேல்நாடு போறாரு ஒரு ஆளு வளையல கேட்கட்டுமே. ஒரு வியாபாரி சரி என்ன வியாபாரம்னாது கேட்கல. ஆளே இல்ல பாத்துக்கோ. பார்த்தார் அந்த ஆனந்த செட்டியார். சரி நம்ம அப்பா ஏன் தென்னாடு போக கூடாதுன்னு சொன்னாங்க? தென்னாடு போய் பாப்போமே. சரி அதாவது ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொன்னா தான் அதை செய்ய தோணும். ஆமா கண்டிப்பா தாய். யார் எதை செய்ய கூடாங்களோ அவங்க முன்னால அதை கண்டிப்பா செஞ்சு அனுபவப்பட்டு அடி வாங்கின கிட்ட. இப்ப நான் உங்ககிட்ட குரங்க நினைக்காத என்னம்னா அப்பதான் நீ குரங்கு மனசுக்குள்ள தோணும். யாரு கிட்டத்தட்ட நீ ஏதோ அழுதுகிட்டே இருக்கதா. எனக்கு செக்க போவாத தென் தசை எமன் தசை. தென் திசையை பத்தி பேசணும்னா எமன் எப்படி போறான் பத்தியா? ஆமா ஒரு எமன் வாரம் ஒரு எமன் கீழே போறான். நீ வந்து எமன் கீழே போது அந்த எமன் மேல வருதுன்னு நீ வியாபாரம் பார்க்கக்கூடிய புத்தியில இல்லையே. சரி ஒரு புத்தியில இருந்தா தானே வளையல் கீழே விழாது. வளையல் முத்து வளையல். ஆமா வளையல்.
அப்போ பார்த்தார் ஆனந்த செட்டியார். அப்படி தென்னாடு பாதையாக வியாபாரம் பார்த்து கொண்டு வரும்போது என் தாயி நீலி எசைக்கு பார்த்தா பழிக்கு பழி வாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தால. செட்டியாரோ வியாபாரம் வைக்கணும்னு சொல்லி வர. அவ நீலியா இருந்தவா இதுக்கு முன்ன லட்சுமியா இருந்த பெண் போல வடிவம் கொண்டு வளையல் கொடுங்க எனக்கு வளையல் கொடுங்கன்னு வந்து நிக்கிறான். எம்மா உனக்கு கருப்பு வளையல் வேணுமா, சிவப்பு வளையல் வேணுமா, இல்ல வேண்டாம் பச்சை வளையல் வேணுமா, மஞ்சள் வளையல் வேணுமா? அப்ப என்ன வளையல் தான் வேணும்? எனக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா? கண்ணாடி வளையல் கரு வளையல் வேணும். என்கிட்ட எது இல்லையா அத்தம்மா கேட்க? கரு வளையல் என்கிட்ட இல்ல. சரியா செட்டியார வளையல் இல்லனா விடுங்க. வளையல் நீ கேக்குற வளையல் இல்ல. சரி செட்டியார என்கிட்ட வெத்தல இருக்கு, பாக்கு இருக்கு, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தா கொடுங்களே. அத வாங்கி கருப்பார்க்கமோ பழுசாயிரும். காட்டுக்குள்ள ஏது சோறு இல்லையா? அது ஒரு கல்றக்கு சுண்ணாம்பு படிச்சு வச்சிருக்கேன். சாஸ்தாங்கோயில் இருக்குல பக்கத்துல. அப்ப பார்த்தார். அந்த செட்டியார் நினைக்கிறாரு பெண்ணால நமக்கு அழிவு வரும்னு சொல்லுகிறாரு. அப்போ கையால சுண்ணாம்பு எடுத்து கொடுக்க மாட்டாரு. என்ன பெண்ணால அழிவு வரும்ல, அந்த பெட்டிக்கு ஒரு பூட்டு உண்டு, குண்டூசி மணி உண்டு, அதால சுண்ணாம்பு எடுத்து கொடுக்கிறாரு. ஏ செட்டியார இப்படிதான் கையால தொட மாட்டேன் பாத்துக்கோ. பெண்களையா உங்களை தொடணும்னு சொன்னா இப்படி போட்டு இப்படிதான் தொடுங்க. எனக்கும் பெண்ணாலதான் இருக்கு. அவர் சொன்னாரு பாவனாசத்துல யாருடையும் முக்காட்டு போடு போனேன்னு. அது போன வாரம் அதுக்கு சித்தினா டச்ச பேர் இருக்காது. ஆமா சரி. அப்ப அப்படியே குண்டூசியால எடுத்து சுண்ணாம்பு கொடுத்த உடனே அப்ப பார்த்தா என்னதான் அப்ப பார்த்தா ஆமோ ஆமம்மா ஓஹோ ஏ செட்டியாரே வளையல் தாரியரா சுண்ணாம்பு தாரியரா? சுண்ணாம்பு தாரியரோ செட்டியாரே சுண்ணாம்பு தாரியரோ, சுண்ணாம்பு தாரியரோ செட்டியாரே சுண்ணாம்பு தாரியரோ, சுண்ணாம்பு தாரலன்னா உங்கள சும்மா விட மாட்டே. சுண்ணாம்பு தாரியரோ செட்டியாரே சுண்ணாம்பு தாரியரோ, செட்டியாரே சுண்ணாம்பு தாரியரோ, சுண்ணாம்பு தாரலன்னா உங்கள சும்மா விட மாட்டே. யோ செட்டியாரே சுண்ணாம்பு தாரியலா அப்படி? சுண்ணாம்பு இல்ல தாய். வெத்தலை இருக்கு, பாக்கும் இருக்குங்க. சுண்ணாம்பு கையில இருந்தா குறைஞ்சிருயரா? ஒரு விஸ்கி இருக்கு அடிக்க. நான் வெத்தலை சாவச்சி உங்களுக்கு தருவேன். ஏ அத்தா கொஞ்ச நேரம் பொறுத்தா. ஏ மாமா ஏ மச்சான் மச்சான் அப்படிங்கறா. நீ மச்சான் மாமானா நீ யாரு? மர போட்டு சொல்லுதியம்மா நீ யாரு? நல்ல பாவம் செட்டியாரே. சாமத்துல யாரு நினைக்கான்னு தெரியல. முதல்ல ஞாபகம் இல்லையா? நீ ஒரு தாசி வச்சு நான் பிறந்து, ஆமா நீ ஒரு பூசாரியா பிறந்து என்ன கொன்னியே உனக்கு ஞாபகம் இல்லையா? என் வீட்டுக்கு வந்துட்டு என்னைய போட்டு பறக்கலால கொன்னிரல. ஏ மச்சான் உமக்கு ஞாபகம் இல்லையா? மச்சான் மச்சான்னு முறை போட்டு கூப்பிடுதான். ஆமா யாரு என்னன்னு சொல்லிதா? என் மூஞ்ச நல்லா பாரு. நல்லா பாரு. வாயாம பார்க்க முடியல. உடனே அந்த இடத்துல என் தாய் எசக்கியமா புதுசா ஒரு ஊரை உண்டு பண்ணுதா. சாவா அடி சாவா பழைய சாவா அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுத. எலும்புலாம் கழிக்க முடியாது. ஒரு ஊரை உண்டு பண்ணி ஒரு பாட்டி வந்து சொல்லுவா என் பேர பிள்ளை அப்படிம்பா. ஆமா ஒரு வயசு பிள்ளை என் மச்சான் அப்படின்னு புதுசு புதுசா ஒரு உருவமா தெரியுது அந்த செட்டியாருக்கு. இவனுக்கு பயம் பதக்கு முக்குறீங்க. புதுசா ஒரு ஊருன்னு சொன்னா அதான் மாயாபுரம். ஓஹோ மாயமா வந்ததுனால மாயாபுரம். அந்த ஊர் இன்னும் இருக்கான். ஆமா நம்ம தாளக்காரர் சொன்னாரு. ஆமா இருக்கு தாய். எங்க? அது பக்கத்துல. தரையில இருக்கு. அது பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு போய் இருக்கு. ஆமா அந்த ஊர் பக்கத்துல. அப்ப பார்த்தால் என் தாயாகப்பட்ட எசக்கியம்மா எசக்கியம்மா என்னம்மா செட்டியார பழி வாங்கி ஆகணும் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி பழிக்கு பழி வாங்க வேணும் வாங்க என்று முப்பந்தல் இசக்கியம்மா எசக்கியம்மா கள்ளி குப்ப மொறிக்கால சத்தி ஒடிக்கால எசக்கி பிள்ளையாக வைப்பாளோ வைப்பாளா ஒடிக்கல்லிய மொடிப்பாளோ ஒடிப்பாளா இசக்கியம்மா எசக்கியம்மா அவ கொடிய நீ மாய கொடிக்கல்லியே ஒடிப்பாளா மொடிப்பாளோ தாயான எசக்கியம்மா. அப்போ பார்த்தா என் தாய் எசக்கியம்மா வேற எங்கே இல்லத்தா? அந்த லட்சுமி இதுக்குள்ள இருக்காத்தா. ஹலோ அப்பப்போ போறா அப்பப்போ வரா. இப்ப கண்டுபிடி. அப்பதான் அங்க இருக்கு கெவிலி கூட அடிக்க பாரு. இங்க இருந்து பெரிய கெவிலியா அடிக்கு.
சரி. அப்ப பார்த்தா அம்மா அவ லட்சுமியா இறக்கும் போது சரி ஒரு கள்ளிக்கொப்ப சாட்சியா வச்சா இல்லையா, அதே கள்ளிக்கொப்ப புடுங்கி பிள்ளையா வச்சு நிக்கிறா. கொடி கள்ளிய முடிச்சா என் தாயி கொடிய நீலி மாய நீலி அம்மா பிள்ளை இடுப்புல வச்சுக்கிட்டு எத்தா என்ன கல்யாணம் முடிச்சு பச்சை பிள்ளைய விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நம்ம பிள்ளைய பாருங்க. அம்மா நீ யாருமா, நீ இம்சை தாங்க முடியல. நம்ம பிள்ளைய பாருங்க தான் அத்தா பாருங்க, சிரிப்பை பாருங்க. உங்க அப்போ உங்க அப்பான்னு கூப்பிடுங்க. வளையல் கேட்க என் பிள்ளைய விட்டு கேட்க என் பிள்ளைய விட்டு உங்களுக்கு எப்படி மனசு? இப்ப பிள்ளைய தூக்கிட்டு வந்து நிக்க நீ யாரு அப்படின்னு சொல்லி நிக்கும் போது சராட்சி மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பையன் பிறந்து 3ஆம் மாசத்துல வந்து ஞாபகம் இல்லையா? யாரும் கேட்கிற அப்ப அந்த செட்டியாருக்கு ஒரே பயம் வந்துருச்சு. பெண் பாவம் பொல்லாத பாவம். பொல்லாத பாவம். அது பூனைப்பாவம் பொல்லாத பாவம். அப்பா வந்துடும். சரி அப்போ நீ தூங்கல. அம்மா அப்பா போறே கள்ளிப்பழம் ஊத்துறது சத்தம் அம்மா அப்பா போறே. சரி அப்ப கள்ளிக்கொப்பம் வரைச்சு பிள்ளையா வச்சு நிக்கிற என் தாய் முப்பந்தல் இசக்கியம்மா. பிள்ளைய தூக்கி வந்து நின்ன உடனே செட்டியாருக்கு பயம் ஒரே பிடிச்சாரு ஓட்டத்தை. எங்க வராரு? ஒரே பிடி பலகைநல்லூர் மாநகரத்திற்கே வந்தா. அந்த பலகைநல்லூர் தன்னதிலே இப்ப ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கி 70 வீட்டுக்காரர்கள் அப்படியே ஊர்க்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா அப்படின்னு பதட்டமா புலம்புதாரு. இது காப்பாத்துங்க, இது காப்பாத்துங்க. முதல்ல மைக்க காப்பாத்து. என் மைக்க காப்பாத்துக்கு ஆள் இல்ல, ஆளு பிளாட்டு. என்னைய மட்டும் காப்பாத்துங்க இப்போதைக்கு. நான் மட்டும் தப்பிச்சா. எப்பா இப்படி பதட்டப்படாம வா. தம்பி தம்பி யாரப்பா தம்பி? பேசுற பேச்சுக்கு உனக்கு தண்ணி மட்டுமா கொடுக்கணும். இது காப்பாத்துங்க சொன்னா அப்புறம் தண்ணி குடி. உனக்கு மருந்து இல்ல கலக்க ஆயிக்கணும்னு தான் போணும். ஆயிக்கணும்னு போணுமா? ஓ வாயில படாயில ஊத்த. சரி தம்பி நீ யாரப்பா? ஐயா இது காப்பாத்துங்க. நானும் காவேரி பூம்பட்டணத்தை சேர்ந்தவன். சரி. விநாயக செட்டியாரோட மகன் ஆனந்த செட்டியார் வியாபாரம்னு வந்தையா. வியாபாரம் ஆற வழியில இந்த செங்காட்டுக்குள்ள ஒருத்தி பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்துகிட்டு நிக்க ஐயா. எப்ப எங்களை நம்பி வந்துட்டல வா இருக்கு நாங்க உத்தரவு ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி. அங்க இருந்து என் தாய் எசக்கியம் அப்படியே பிள்ளைய தூக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வாரா. சிரிச்சுக்கிட்டா வருவா. ஐயா என்ன வேற பாருங்க ஐயா. அப்படியே 70 வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுகிறா. சரி கல்யாணம் முடிச்சு பிள்ளை பிறந்து 3 மாசத்துல இப்படி விட்டுட்டு வந்துட்டாரியா அப்படின்னு பிள்ளையே என்னைய விட்டுட்டு வருவா. வழி வாங்கணும்னு சொல்லி இப்படி வந்து நிக்கிறா. ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது. தெரியாதுல்லவா? ஐயா இவ சொல்றதெல்லாம் போய் எனக்கு இன்னும் திருமணமே முடிக்கல. இந்த பிள்ளை என் பிள்ளை இல்ல, இவ என் பொண்டாட்டியும் கிடையாது. ஐயா 70 வீட்டுக்காரர்களே சரி இது நான் பொண்டாட்டி இல்ல, இது என் பிள்ளை இல்லங்கறல அப்படின்னு சொல்றாருல்ல. ஒரே ஒரு சபதம் வச்சுக்கிடுதே. என்ன? ஏன் நீங்க 70 வீட்டுக்காரங்கன்னு இதுல இருக்கீங்க? 70 வீட்டுக்காரங்கள ஆம்பளைகளுக்கு தானே. என் பிள்ளை இது. என் பிள்ளையை நான் இறக்கி விடுறேன். அடிக்காத. என் பிள்ளைகளை இறக்கி விடுவேன். சரி யார போய் அப்பான்னு கூப்பிடுதோ இத்தனை ஆம்பளைங்க நிக்கும் போது யார் அப்பான்னு சொல்லுதோ அதுதான் என் புருஷன். என் புருஷன் இந்த பிள்ளைக்கு அப்பா. செல்லக்குட்டி என்ன குழந்தை வந்து போய் சொல்லுமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு இருக்காங்க. கண்டிப்பா ஒண்ணுன்னு இருக்காங்க. அப்ப அவ கள்ளிக்கப்பு மறிச்சு பிள்ளையா வச்சால பிள்ளைய கீழே இறக்கி விடுதா. குடு குடுன்னு ஓடுது. செட்டியார் வேட்டியை பிடிச்சு இப்படி நிக்கி. அப்போ ஐயோ அப்போ ஐயோ அப்பா அப்பா இப்போ நம்புறீங்களா? சரி ஐயா அப்ப 70 வீட்டுக்காரங்களும் பேசுறாங்க. இது உன் பிள்ளை தான், இது உன் பொண்டாட்டி தான். சரி குடும்பம்னா 2-3 சண்டை இருக்கத்தான் செய்யும். இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஒரு தொழுவுல நடக்கிறது அடிக்கும் பேசும் நகர்றது திங்கும். திங்கும். அதுக்காக உலக சகசம். அதுக்காக உன் பொண்டாட்டில உன் பிள்ளைலன்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது. சரி வந்ததே வந்துட்டீங்க, இரவா வேற ஆயி போச்சு. ஊருக்கு வடக்க ஒரு அம்பல சாவடி இருக்கு. சாவடி இருக்கு. ஆமா சரி அதுல போய் தங்கிக்கங்க. 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி ஒத்துமே இருங்க. பிள்ளையும் வச்சுக்கங்க. எங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு பொருள் தாரோம். ஏட்டி வீட்ல இருந்து பருப்பு குடு, அரிசி குடுக்கேன், பிள்ளைங்க சோற பொங்கிட்டேன்னு சொல்லி 70 வீட்டுக்காரங்களும் சும்மா இருந்தனும் புருஷனையும் போக சொல்லு. காய்கறி இருக்க அவர் துபாய்க்கு போயிட்டாரியா? அங்க அது வேற. அப்படி ஒவ்வொருத்தரா காய்கறி எல்லாம் கொடுத்த உடனே அவர் ஆனந்த செட்டியார் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? இவளை பாக்க எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. அம்பல சாவடிக்கு போயிருந்தேன், என் உயிருக்கு ஒண்ணுன்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? எப்பா நீ எங்க 70 வீட்டுக்காரர்களை நம்பி போ. உன் உயிருக்கு ஒண்ணுனா 70 வீட்டுக்காரங்க இருக்கும். நாங்க நாக்க புடிக்கிட்டு செத்து போயிரும். செத்து போவீங்க. உயிருக்கு உயிர் தானம். உயிருக்கு உயிர் தானம். உன் ஒரு உயிருக்கு எழுதி கொடுங்க. ஏன்னா எழுதாத கணக்கு தெரியாது. ஒரு பட்டை எழுதி வச்சாச்சு. சரி காலியா அழுதாலும் தீராது. ஆமா எழுதாத கூட அழுதாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க பத்தியா. உன் ஒரு தலைக்கு எங்க 70 வீட்டுக்காரர்களும் நாக்க அறுத்துட்டு நாங்க இழுத்துட்டு செத்து போயிரும். கையெழுத்து போடுங்க முதல்ல. கையெழுத்து போடுறோம். ஆமா சரி சரி என்று சொன்ன உடனே ஆமாம்போ அப்படியே 70 வீட்டுக்காரங்களும் ஆரோக்கியம் கையெழுத்து போடும். போடும் கையெழுத்து போடும். போடுவோம் கை சுப்பையா கை நாட்டு வச்சாச்சு. போட்டாச்சா? சரி 70 வீட்டுக்காரங்களும் கையெழுத்து போட்டு பட்டயம்லாம் ரெடி பண்ணியாச்சு. செம்பிளிங்க ஏன் அப்படி உலங்கிட்டு இருக்காங்க? வண்டி கையெழுத்து வாங்க. செம்பிளிங்கத்துல கையெழுத்து செம்பிளிங்க வரலாம். சரி கையெழுத்து போடு. உன் மாப்பிளையும் போட சொல்லு மூக்காண்டியா.
சரி அப்படி அப்ப பார்த்தார் அந்த ஆனந்த செட்டியார். செட்டியார் அப்படி நீலி எசக்கி அந்த அம்பலச்சாவடி உள்ள போனா. சரி சோறு பொங்கல்னு சொல்லி 3 செங்கலை கூட்டி அடுப்பு பத்த வைக்கணும் இல்லையா? வரவுக்கு பதிலா எசக்கி காலை நீட்டுகிறா. காலை நீட்டுதா எசக்கி வரவுக்கு பதிலா. எப்பா என்ன லட்சுமியா இருந்து பழி வாங்கினே இப்போ தெரியுதா உனக்கு? பழிக்கு பழி வாங்க வந்தவ பலகை நல்லூர் நீலி. அப்படி என்று சொல்லி என் தாய் எசக்கி சும்மா இருப்பாளா? என்ன செய்கிறா பாரு. காலை நீட்டின உடனே அப்படியே அடுப்பு அப்படியே பத்துது. செட்டியார் பாக்க ஏ அப்பா இவ செங்காட்டு நீலியாலாம் வந்திருக்கா. மலரடிக்கு போய் நிக்காரு. வரவுக்கு பதிலா காலை உள்ள விட்டு தீரிக்கல. செட்டியார என்ன மணி 12 ஆவல. சரி உனக்கு கழுப்புடுறதுக்கு நேரம் இருக்கு. நேரம் இருக்கு. கழுப்போடாம போக மாட்டேன். அப்படி சொன்ன உடனே இவனுக்கு பதத்து முக்கு. அண்ணா சொடலைக்கு போட்டுருக்காங்களே சேவல் காலு. இதே மாதிரி உன்னை கழு போடாம விட மாட்டேன். உள்ளே பேசலாம் அவன்ட்ட. அப்ப பார்த்தால் எசக்கி. ஆமா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அங்கமெல்லாம் பதறி வேணிக்கா. கால் எரிததும் சரி அவ கழுப்புடுன்னு சொல்லுததும் நமக்கு இன்னைக்கு களப்பொலிக்கு முத பொலி அவதான். அந்த பலகை நல்லூர் தன்னதிலே ஏராய முப்பந்தல் இசக்கி அம்மா வார பல்ல பிடுங்குதாள நெஞ்ச ரெண்டா கீறுதாள. எசக்கி சும்மா இல்ல. என்ன செய்கிறா? சாவடியில கோர பல்ல புடுங்கி செட்டியார் நெஞ்ச கீறி அவ ஈர கோல தாமரக்கா எசக்கி எடுத்து மெல்ல திம்பாளோ. அவ மணி கொடல உருவுதாள பந்தல் இசக்கி அம்மா கழுத்தில் மாலையாக போடுதாள். மணி கோடல்ல ஒரு விவாதம் மாலையாக போடுவாடுவா. செட்டியார் நெஞ்ச கீறி ஈரக்கொல தாமரக்கா அப்படியே எடுத்து சாப்பிட்டு மணி கொடல உருவி மாலையா போட்டா. பழிக்கு பழி வாங்க வந்தவ என் தாய் பலகை நல்லூர் முப்பந்தல் இசக்கி அம்மா. செட்டியார பழி வாங்கினாளா? சரி அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அவ சும்மா இருந்தா 70 வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? 70 வீட்டுக்காரங்க நாக்க புடிங்கிட்டு சாகரேன்னு சொன்னாங்களே. இப்ப என்ன செய்யணும்? 70 வீட்டுக்காரர்களே அப்ப பழி வாங்கணுமா வேண்டாமா? சும்மா போறவனே அவனே புடிங்கி சாவுதே. அந்த பிள்ளையோட அம்மா மாதிரி வரா. யாரோட? செட்டியாரோட அம்மா மாதிரி வரா. செட்டியாரோட அம்மா மாதிரி. சரி எங்க அட்டி கரும்பை எங்க, என் கண்மணியே எங்க, என் கண்மணியே எங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை இழந்த தாய் போல வாரா. ஓ பிள்ளை இழந்த தாய் போல பரிதவித்து வருகிறார். அந்த இடத்துல ஆனந்த செட்டியார் இறந்து கிடப்பதை பார்த்து சரி அவர் திரும்பி பார்த்த உடனே அந்த பட்டயத்தை எடுத்து பார்க்கிறார். பட்டயத்துல என்ன இருக்கு? நான் இறந்த உயிருக்கு உயிர் 70 வீட்டுக்காரங்க உயிர் நாக்க புடுங்கி சாவேன்னு சொன்னீங்கல்லையா? இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, எது வீட்டுக்காரங்க என்ன செய்ய போறீங்க? என் பிள்ளை உயிர் இப்படி கிடக்குது அப்படின்னு சொன்னேன். ஒருத்தன் பாக்கலாம் தெரியாம கையெழுத்து போடுமோ? நீதி வந்தியோடு தெரியாம கையெழுத்து போடுமோ? இத போட்டோமோ அவன் சொல்லுதான். என்ன பொம்பளை அடைச்சு கொடுத்தும் பொம்பளைக்காங்களே பிள்ளை இல்ல செத்து கிடக்கா. அம்மா வந்திருக்கிறது யாரு? இங்க எசைக்கு வந்திருக்கு. எசைக்கு மறுவரவும் எடுத்து வந்திருக்கா. பல வயசக்காரிய 70 வீட்டுக்காரங்க நாக்க புடுங்கி சாவுதேன்னு சொன்னீங்கல்ல. அப்படின்னு சொல்லி என் தாய் எசைக்கு ஆனந்த செட்டியாரோட அம்மா மாதிரி வந்து 70 வீட்டுக்காரங்களும் நாக்க புடுங்கி இறந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் 69 பேர் இறந்தாச்சு. ஒருத்தர் மட்டும் காட்டுக்கு போயிருக்காரு. தப்பி பண்ணி அப்ப பார்த்தா என் எசைக்கு எடுத்தாளே அம்மா ஒரு சோறு ஒரு சோறு எடுத்தாளே ஒரு சோறு ஒரு சோறு என் தாய முப்பந்தல் எசைக்கு அம்மா எடுத்தாளே ஒரு சோறு தாய ஒரு சோறு முப்பந்தல் எசைக்கு அம்மா. ஆனந்த செட்டியாரோட அம்மா மாதிரி வந்து 69 பேரையும் உயிரை வாங்கினா. சரி அந்த ஒரு ஆளு உயிரை வெடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யன்றா? காட்டுக்கு போனார்ல. அவர் பிள்ளை மாதிரி வடிவம் கொண்டு வரார். ஓ குழந்தை போல வடிவம் கொண்டு வரார். அப்படி காட்டுல வந்து எப்பா என்னப்பா நேத்து நைட்டு ஒரு விவரம் பேசுனீங்கல்ல. ஆமாப்பா. ஆனந்த செட்டியாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா 70 வீட்டுக்காரங்களும் நாக்க புடுங்கி சாவதேன்னு ஒரு விவரம் பேசுனீங்க. ஆமாப்பா. அந்த பட்டயத்துல உங்க கையெழுத்து இருக்குப்பா. அப்படியாமா? 69 பேரும் இறந்து போனாங்க. சரிமா. நீங்க ஒருத்தர் போகணும்ப்பா. ஒரு அம்மா ஒரு பிள்ளை பார்த்து ஒரு அப்பாவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நீலியாலாம் வந்து நிக்கிறா. பிள்ளை வச்ச தட்ட முடியுமா? ஒரு தகப்பன சொல்லுமா குழந்தை? இவ தாய் சொல்லுவா. அவனுக்கு மதி எங்க போச்சு? என் பதி எங்க போச்சு? கையெழுத்து போட்டாச்சு, இனிமே என்னையும் செய்ய முடியாது. இருந்தாலும் பொம்பளை பிள்ளை சொல்லும்போது அம்மா நான் சாகணும்னா என்ன செய்யலாம்? எப்ப நீங்க இதுல குப்புற படுங்க. சரி அது உழவுழுது போட்டுருக்கோம்ல, இந்த சால்ல மட்ட மிளகா படுத்துக்கோ.
நானுவே என்ன இந்த கலப்பருக்கு வச்சா குழு சரி அதுல போட்டு உன் நெஞ்சில ஈரக்குழு இடிப்பேன் அங்கமெல்லாம் பதறுதே உன் பக்கத்துல படுக்க முடியாம நைட்டு அப்படி என்று சொல்லி அந்த காட்டுக்கு போன ஆமா அப்படி பிள்ளையா வடிவம் கொண்டு வந்த ஏன் எசக்கி சரி அவரை அப்படி நெஞ்ச கீறி அந்த கொழு வச்சு உயிர் பலி எத்தனை 70 71 சொன்னது மாதிரி 71 ஆச்சு வேணா மேலும் பண்ணலாம் ஊர்க்காரங்க எழுதாச்சு இப்படியாக அந்த பழகைநல்லூர் தன்னதிலே 70 வீட்டுக்காரங்களையும் உயிர் பலி எடுத்துக்கொண்டு பழகைநல்லூர் தன்னதிலே என் தாயாகப்பட்ட இசக்கி அம்மாளுக்கு பழகைநல்லூர் நீலி என்று சொல்லி ஒரு நிலையம் வாங்கி பார்த்தால் என் தாய் முப்பந்தல் இசக்கி அம்மா அங்கிருந்து பயணமாகி எந்த ஊரு போனால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி நல்ல வேலையம்மா நல்ல வேலை முப்பந்தல் இசக்கி அம்மா பழகைநல்லூர் தன்னதில ஆனந்த செட்டியாரே அவ பழிக்கு பழி வாங்கி கொண்டு பொல்லாத இசக்கி உயிர் பழி வாங்கி கொண்டு அங்கிருந்து பயணமாகி மலையாள தேசம் விட்டு குச்சாலம் தன்னதிலே குளிர்ந்தருவி தீர்த்தமாடி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னதிலே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மாளையும் அடிபணிந்து சரண செய்து அங்கிருந்து பயணமாகி ஒத்தையடி பாதையாக உழைச்சத்தம் போட்டு வாரா பாவநாசம் தனை கடந்து வாராள எங்கே போவோம் என்று சொறி முத்து ஐயனாரை அடிபணிந்து சரண செய்து அங்கிருந்து பயணமாகி எங்கே போவோம் என்று வீக்கே புதூர் பாதையாக வெள்ளையாடி வாராளே ஊழச்சத்தம் போட்டு வாரா பழிக்கு பழி வாங்க வந்த பழகைநல்லூர் நீலி அம்மா செட்டியன பழி வாங்க இவ செங்காட்டி நீலியாக கருவளையல் போட்டுக்கிட்டு வாராளை எசக்கி அம்மா நம்பினிக்கும் மக்களுக்கு தாய நல்வாக்கு சொல்ல போறா காப்பு விட்டா கடைய விட்டா கருவளையல் நானும் மாட்டி இந்த அருணாச்சல பிரமதையும் காக்கும் நல்ல தெய்வமாக பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பவளா மனமுடியா வேர்களுக்கு மாலை வரம் கொடுப்பவரா காவல் தெய்வம் மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பூ வாசக்காரா அம்மாளோட வாச
எசக்கியம்மா எசக்கியம்மா ஆதாளி போட்டு வார ஆனந்த செட்டியாரையும் பலி முடித்து 70 வீட்டுக்காரங்களையும் உயிர் பலி வாங்கி கொண்டு பழகநல்லூர் நிலையம் வாங்கி அங்கிருந்து பயணமாகி எந்த ஊரு போனால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி அருணாச்சலபுரம் மதியில கையெடுத்து வணங்குவர்களை காக்கும் நல்ல கடவுளாக முறிந்திடாமல் முறிந்த கொப்பு வாடிடாமல் பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக மதலை இல்லா மக்களுக்கு மதலை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஊரை செழிக்க வைத்து உள்ள மலை ஒளிய வைத்து நாடு செழிக்க வைத்து நல்ல மலை ஒளிய வைத்து அன்றிலிருந்து இந்நாள் வரை கல்யாண